நான் சொன்ன ஃப்ளேவரில் கேக் வாங்கிட்டு வராமல் இருந்ததுனால நேற்று நான் கேக் சாப்பிடல. ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருந்தாலும் டெம்ப்ட் ஆயிடுச்சு. எடுத்து மேய ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாட்டிலலாம் ரோசத்தை கட்டக்கூடாதுல்ல, அதனால என் ரோசத்தை 1 மணி நேரம் மட்டும் தள்ளி வச்சுட்டு கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அத்தை பணியாரம் செஞ்சு வச்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. இது புது வரவு தான். இதுவும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே இருக்க பயல்களுக்கும் அங்கே எங்கள் வீட்டில் இருக்க பயல்களுக்கும் பெல்ட்டு ஷாம்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெல்ட்டை கட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அவன் ஒருத்தன் அங்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் எங்கிட்ட ஓடுறான். ஏதோ ஒரு வழியாக கட்டி அழகாக க்யூட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் மணி வேறு ஆட்டி வேற பார்த்தாங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு ரெட்டாக வெள்ளை அடை தான் செஞ்சுருந்தேன். எப்போது உப்புமா மாதிரி சாப்பிடாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நட்ஸ் வறுத்து போட்டோம்னா நல்லா சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு இருக்கும். எனக்கும் பிடிக்கும், இது என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். ஏதோ ஒரு வழியாக சொதப்பாமல் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். இதில் நான் வந்து கொத்தமல்லி போட்டு வச்சேன், சூப்பராக இருந்துச்சு. ஆம்லெட்டில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது என் வீட்டுக்காருக்கு அடிக்கடி பிடிக்கும், செஞ்சு தர சொல்லுவார். இன்றைக்கும் அதே செஞ்சாச்சு. இவ்வளோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நாளைக்கு எனக்கு அவர் ஒரு ஃபேவர் பண்ணணும், அதனால் ஐஸ் வைக்கத்தான்.